இருந்து இங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பைக்லயே வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம். இந்த படம் வந்து ஒரு நல்ல பட்ஜெட், ஒரு நல்ல சின்ன பட்ஜெட் படம் அப்படிங்கிறது ஒரு பெரிய உதாரணம். நானே கம்பேர் பண்றேன் பாத்தீங்களா? இது அதான் ப்ரொடியூசர் ரொம்ப ஸ்மார்ட். அதனால சொல்றேன். கோபி கம்பேர் பண்ண சொல்லுங்க. பூஜையும் நான் தான் செய்தேன், இதுவும் நான் தான் செய்தேன். வாங்க தேவிக்கா. பைக் எங்க வச்சிருக்கீங்க? வீட்டில் வச்சிருக்கீங்க. என்ன கட்டும் ஒரே கழிவு எവിടെ ஆனதில்லை. மலையாளமா தமிழ்? தமிழ். வெல்கம் ப்ளீஸ். தமிழ் வெல்கம். இங்கிலீஷ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி சமுத்திரக்கனி சார், அமித் சார், ஆர்கே செல்வமணி சார் அண்ட் சரவண சார் அண்ட் சதீஷ் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற மூவி இட் வில் பி யோலோ. நான் முன்னாடி பண்ணுறது இமோஜின்னு ஒரு வெப் சீரீஸ் இன் தமிழ் அண்ட் 2 தெலுங்கு மூவி அண்ட் 1 இன் மலையாளம். யோலோ பற்றி சொல்லணும்னா ஐ வுட் சிம்ப்ளி லவ் டு கால் இட் அஸ் அ மியூசிக்கல் சோல். எனக்கு லைக் 6 சாங்ஸ் இருக்காங்க. மியூசிக் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது. எப்படின்னா ஒரு ஆக்ட் பண்ணும்போது கூட அழுகிற சீனெல்லாம் இருக்கும்போது எனக்கு மியூசிக் வச்சுனா ரொம்ப இமோஷன் வரும். ஸோ அதுக்கு என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது சாம் சார் தான். ஆல்வேஸ் யூ யூஸ் டு கீப் எ சாங் பிசைட்ஸ் மீ. ஸோ அதனால லைக் கிளிசரின் போட்டு அழுகுச்சுன்னா லைக் எனக்கு வந்து அவ்வளோ இம்பேக்ட் வராது. ஸோ கரெக்டாக கனெக்ட் பண்ணணும்னா மியூசிக் போட்டுனா எனக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ தேங்க்யூ சாம் சார். இந்த படத்துக்கு நான் வந்தது பிகாஸ் ஆஃப் சாம் சார். ஹேவ் டன் ப்ரோ லைக் ஒரு தெலுங்கு மூவி. சமுத்திரக்கனி சார் வாஸ் த டைரக்டர், பவன் கல்யாண் சார் வாஸ் த ஹீரோ. ஸோ அவங்க வந்து கோ-டைரக்டராக பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து தான் பார்த்தேன். ஸோ பிகாஸ் ஆஃப் தேட் ஐ கெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கு சாம் சார் ரொம்ப நன்றி. அண்ட் ராம் சார் நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டர் ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கப்புறம் மகேஷ் சார். ஸோ இவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் புது கேஸ்ட்டை வச்சு லீட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணதுக்கு மகேஷ் சார் ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம டிஓபி சார் சூரஜ் சார், தேங்க்யூ சார். அண்ட் நம்ம மியூசிக் டைரக்டர் சேவியர் சார், தேங்க்யூ. அண்ட் ஹோல் கேமரா டிபார்ட்மெண்ட், ஹோல் யோலோ டீம், ஹோல் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட அம்மா அப்பா, அவங்க இல்லைன்னா நான் இல்லை, அம்மா வந்திருக்காங்க. தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் யோலோ இஸ் கானா ரிலீஸ் ஆன் செப்டம்பர் 12. எல்லாரும் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ தேவிகா. அடுத்தபடியாக தயாரிப்பாளர் ஐயா கேவி துரை அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ மகேஷ் சார் அண்ட் சாம் சார் லான்ச்சிங் அவர் பிரதர் தேவ். நாங்கள் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் நிறைய யங் டேலண்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட ஃபேமிலியிலேருந்து ஒரு யங் டேலண்ட் தேவை லான்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ சார். ட்ரைலர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். நன்றி ஐயா. அடுத்தது இயக்குனர் சதீஷ் அவர்கள். ஒரு படம் பார்த்தா அதோட கிளைமேட் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல. இந்த படம் பார்த்தப்போ எல்லாருமே யங்காக இருக்காங்க. இட்ஸ் யங் ஃபிலிம். சாம் பிரதர், உங்கள் ஃபேமிலி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜ் வந்து வெரி பிக், ரொம்ப பெருசும் உங்களுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் வந்து ஒரு டீசர் பாட்டு ரிலீஸ்க்கு வந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ பயங்கரமாக ஓடி, இவரே பயங்கர யங்ஸ்டராக இருந்தார். இவங்க போட்ட ஷர்ட்டெல்லாம் நீங்கள் போட்டு சுற்றிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் டெக்னிக்காலிட்டியாக பார்த்தா டெக்னிக்கல் டீம் வந்து ரொம்ப சவுண்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. டிஓபி, மியூசிக் அண்ட் எடிட் எல்லாமே. அண்ட் ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் வந்து தேவ் பற்றி சொல்லணும். நான் வந்து டெல்லி சார் வந்து ஒரு நாள் திடீர்னு என்னோடய ப்ரொடியூசர் வந்து ஒரு நாள் 5 o'clock மீட் பண்ணலாமான்னு கேட்டார். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் ஒரு தாம்பரம் பக்கத்தில் இருந்தார். சாலிகிராமத்துலேருந்து தாம்பரம் போகிறதுக்கு எப்படியும் நாங்கள் இப்போ 4:30 மணிக்கு என்னமோ சொன்னார். ஒரு 1/2 hourல காரெல்லாம் விட்டுட்டு பைக் எடுத்துட்டு என்னை கூட்டிகிட்டு போய் டைரக்டர் ஆகினது தம்பி தான், தேவ் தான். வெரி தேங்க்ஃபுல் டு தம். ரொம்ப குட்டி பையன், ஜாலியாக சுற்றிட்டு துருன்னு ஆஃபீஸில் ஓடிட்டு இருப்பான். நாங்கள்லாம் வந்து செல்வமணி சார் தான் ஆஃபீஸ் தான், வீடு தான் எங்களுக்கு ஆஃபீஸு. சார் வந்து மேலே இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க சார்.
போய் ரெகுலராக பார்ப்போம். அப்படி சுற்றிட்டு இருந்த பையன் தம்பி எனக்கு இன்றைக்கி வந்து ரொமான்ஸ் பண்ணுறான், பாட்டு பாடுறான், டான்ஸ் ஆடுறான், நடிக்கிறான். ஸோ ஹாப்பி தேவ், ஆல் தி பெஸ்ட். இன்னும் பெருசாக பண்ணோம். அவர் இப்போது ஹீரோவாக ஆகி அந்த ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரிங்கிற ஒன்றை வந்து எடுத்து நடத்த வேண்டிய பொறுப்பும் அவருக்கு வந்திருக்கு. உங்களுக்கு வந்து பெரிய பொறுப்புகள் எல்லாம் வந்திருக்கு. அதை வந்து நல்லா பண்ணணும். வாழ்த்துக்கள் என்டையர் டீம். ஷாம் பிரதர் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சதீஷ். அடுத்தபடியாக இயக்குனர் சரவணன் அவர்களை அழைக்கிறேன். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க செல்வமணி சார், அமீர் சார், சமுத்திரக்கணி சார், உங்கள் கூட மேடையை பகிர்ந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். ட்ரெயிலர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இந்த லைன் முன்னாடியே தேவ் சொன்னார். அதில் ஒரு விஷயம் ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது ஆக்சுவலாக ட்ரெயிலரில் காமிக்கலன்னு நினைக்கிறேன். அது படத்தில் பார்க்கும்போது இன்னும் சர்ப்ரைஸாக ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சாங்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த உளுந்தூர் கட்ட சாங் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இங்கே மெயினாக வந்ததுக்கு காரணம் எங்கள் வீட்டு பையன் தேவ், அவருக்காக தான். ஏன்னா நான் மரகநாத லைன் வந்து ஃபஸ்ட்டு நான் டெல்லி சாருக்கு ஒரு 1 மணி நேரம் சொன்னேன். அப்போ ஃபஸ்ட்டு பக்கத்துலேருந்து கேட்டது தேவ் தான். 2 பேர் தான் எப்போவுமே மீட்டிங்கில் இருப்பாங்க. அப்போ தான் காலேஜை முடிச்சுட்டு வந்திருந்தார். அந்த டைம் இருந்து இப்போ வரைக்கும் இப்போ ஒரு 10 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 10 படங்களுக்கு மேலே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் பெரும்பாலான படங்கள் பெரிய ஹிட்டு. அவெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ஹீரோவாக லான்ச் ஆகிறாரு. அது வந்து எத்தனை பேருக்கு அது கிடைக்குன்னு தெரியல. ஏன்னா ப்ரொடியூசர் கூட தெரியாது. நான் இப்போ ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் இப்போ ஒரு தான் ரன் பண்ணிருக்காரு. நான் வேறு மீட்டிங்க்கு போகும்போது திடீர்னு ஏதோ ஒரு நாள் டென்ஷனாக இருந்தார். ஏன் என்ன ஆச்சுன்னா, இல்லை எவ்வளோ அங்கங்கே பட்ஜெட் அங்கே இப்படி கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்குன்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு ஆச்சரியமாக வந்து ஒரு ஹீரோ பட்ஜெட்டை பற்றி யோசிச்சுட்டு ஏன் ப்ரொடியூசர் ஏதாவது அப்செட் ஆகிறாருன்னா, இல்லை அவர் ஒன்றும் இல்லை எனக்கு தோணுது அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ ஃபீல் பண்ணுறது வந்து சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அந்த 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதுக்கெல்லாம் கை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். தேவ வந்து அவரோட பர்சனலாக அவரோட இழப்புகள் அதிகம். அவரோட வயசுக்கு அவரோட ஸ்ட்ரகிள்ங்கிறது ரொம்ப அதிகம். அவரோட வயசுக்கு அந்த பெயினெல்லாம் மறைச்சிட்டு எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பார். துரை தெரியும். ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும். இப்போ இந்த படம் டேக் ஆஃப் பண்ணக்குள்ள அவ்வளோ ப்ரெஷரு. எப்பவுமே எந்த இடத்துலையுமே அவர் கோவப்பட்டு பார்த்ததில்ல. அது திலீப் பாபு சார் கிட்ட இருந்த ஒரு இயல்பு வந்து தேவ்கிட்ட இருக்குது. அது என்றைக்குமே அது இருக்கணும். அது கண்டிப்பாக இருக்கணும். அவன் பார்த்த ஸ்ட்ரகிளுக்கு அவன் இன்னும் ரொம்ப பெரிய இடத்துக்கு நல்ல இடத்துக்கு வரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் கண்டிப்பாக திலீப் பாபு சாரை மிஸ் பண்ணுறேன். அவர் இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். ஏன்னா தேவோட வளர்ச்சி ஒன்றும் அவர் அப்படி பார்த்துட்டு இருந்தார். எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக செப்டம்பர் 12 வந்து இது எங்கள் படம் வந்து பாருங்கள். பார்த்துட்டு தேவ வாழ்த்துங்க. நன்றி சரவணன்.